ஆமாங்க, இந்த வரம் கிடைக்காதான்னு இருக்கிற மக்களுக்கு அகத்தியர் ஐயா ஒரு எளிமையான வழியை சொல்லித்தர்றார். எல்லா நாளைக்கும் பணம் எப்படி கிடைக்கும்னு கேள்வி கேட்கலாம். செய்கிற வேலையை பொறுத்து, நினைக்கிற நினப்பை பொறுத்துன்னு பட்டும் படாமல் சொல்லிட்டு போகிற மாதிரி அகத்தியர் ஐயா சொல்லிட்டு போகல. 3 பாட்டு, முத்தான விளக்கம் பார்த்துட்டு வரலாமா? காணவே இன்னமொரு சூட்சங்கேளு, கருணையுடைய உலகத்தோடு இருக்கும்போது பணமும் சந்தோஷமும் தினம் தினம் கிடைக்கிறதுக்கு செய்கிற வேலை சுத்தமாகவும் நல்லதாகவும் ஏமாத்தாததாகவும் கொள்ளையடிக்காததாகவும் லஞ்சம் வாங்காமலும் அடுத்தவன் சொத்தை அபகரிக்காததாகவும் நியாயமானதாகவும் கருணையோடவும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ உலகம் சும்மா இருக்குமா? உலகத்தை சுற்றியும் நம்மளை சுற்றியும் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களில் கொடுமையான கொடூரமான விஷயங்களை பார்த்தாலே பாவங்கிற விஷயத்தை பார்த்த பாவம். நல்ல புத்தியோடவே வேணும்னே மற்றவங்களுக்கு செய்த பாவம். கெட்ட விஷயங்களையோ மற்றவர்களை பற்றியோ தேவையில்லாத செய்திகளையோ கேட்ட பாவம். பெண்களுக்கும் மாடுகளுக்கும் விலங்குகளுக்கும் செய்த கொடுமையினால வந்த பாவம். சாப்பிட்றதுக்கும் விற்கிறதுக்கும் விளையாட்டாவும் கோபத்தாலும் பல உயிர்களை கொன்ற பாவம். இப்படி 1 கோடி பாவமாக இருந்தால் கூட எப்படி ஒழிக்கிறதுன்னு முதல்ல கேட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு, ஒழியாத பாவமெல்லாம் ஒழிய மைந்தா உனக்குறுதி சொல்லுகிறேன் உண்மையாக. இப்படி கோடானு கோடி பாவங்களையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உண்மையான ஒரு வழி சொல்லித்தர்றேன்னுட்டு ஹோமகுண்டம் ஒன்று செய்துட்டு மேல் பக்கமாக கும்பம் வச்சு ஆலமரம் அரச மரத்து காஞ்ச சருகுகளை எடுத்து அக்னியை வாத்து, இன்னும் தெளிவாக சொல்கிறேன், சிவசிவான்னுட்டு நவதானியம் வச்சு கூட ஹோமம் செய்யணும்னு சொல்கிறார். இந்த பாட்டுக்கு இப்படி தான் விளக்கம் எடுத்துக்கணும். நல்லா அடுப்பு செய்து, மண் அடுப்போ மண்ணெண்ணெய் அடுப்போ விறகடுப்போ இல்லை கேஸ் அடுப்போ எடுத்து பற்ற வச்சுட்டு மேலே கும்பம் வைக்கணும்னு சொல்கிறது என்னென்னா, மேலே பாத்திரம் வச்சுட்டு சிவசிவான்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு, சிவநாமம் சொல்ல முடியாதுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு பழக்கப்பட்ட நாமத்தை சொல்லிட்டு நவதானியங்களை கூட கொண்டு பொங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி நல்லா பொங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக சாப்பிட்டு வந்தா அடுத்து என்னாகும்னு சொல்றார். செய்யடா தினம் 100 ஓமம் செய்தால் தீராத பாவமெல்லாம் தீரும். இப்படி அடுப்புல நெருப்பை மூட்டி பாத்திரம் வச்சு பொங்கி சாப்பிட்டா இல்லை, 100 பேருக்கு சாப்பிட கொடுத்தா தீராத பாவமெல்லாம் தீரும் அப்படிங்கிறார். எனக்கே சோறு இல்லை,
இதில் எப்படிங்க நான் 100 பேருக்கு சோறு போடுறது? அதுவும் 100 பேருக்குன்னா எங்கே போகிறதுன்னு கேட்குறது புரியுது. அகத்தியர் ஐயா சொல்கிற 100 பேருங்கிறது 100 ஹோமம்ங்கிறது மனிதர்களை மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள்னு 100 பேருக்கு உணவு கொடுக்கறத பற்றி தான் சொல்கிறார். கொஞ்சம் பேர் எச்சி கையால் காக்காவை கூட ஓட்ட மாட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு பணமாக கொட்டுதேன்னு கூட கேட்கலாம். உண்மைதான். தான் கஷ்டப்படும் போது எவனும் எனக்கு தரவே இல்லை, இப்போ எனக்கு இருக்கிறப்போ மற்றவங்களுக்கு தரணுமா என்னன்னு கூட கோபத்தில் கேட்டுட்டு பிறருக்கு எதையுமே கொடுக்காத பாவிகளுக்கும் கூட அவர்கள் வீட்டில் வாழுகின்ற எலிக்கும், எறும்புகளுக்கும், கரப்பான்களுக்கும், நாய்க்கும், பூனைக்கும் கூட அவர்களை அறியாமலேயே விருந்து நடந்து கொண்டிருக்கும். யாருக்கு தெரியும்? 100 பேருக்கு சோறு போடுறதான் 100 ஹோமம்னு சொல்கிறார். இதே தான் வள்ளலார் பெருமானும் சொல்லித்தாரார். 16 வகை காய்கறிகளோட 100 பேருக்கு உணவளிக்கிற அளவுக்கு கருணையும் செல்வமும் இருந்தா செய்யுங்க. இல்லை, குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் உணவு கொடுங்க. தெருவில் வாழ்கிற பாவப்பட்ட ஜீவன்களான தெரு நாய்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. ஒன்றுமில்ல, உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணீராவது குடிக்கிறதுக்கு செய்யுங்க. அது போதும். 100 ஹோமம் வளர்த்த மாதிரின்னு எடுத்துக்கிட்டு அடுத்ததா இப்படி தானமும் பண்ணினாலும், நல்லா பிறருக்கு உணவு கொடுத்து வந்தாலும் பிரமையோடு கவலையெல்லாம் போகும்னும், சகலவிதமான ரோகங்களும் போகும்னும், வயிறார சாப்பிட்டதும் வயிறு வாழ்த்துமே, அந்த வாழ்த்தால கிடைக்கிற வரம் சகலவித தோஷங்களையும் பாவங்களிலிருந்தும் விலக்கி விடும்னு சொல்லிட்டு, இது மாதிரி யாருக்காவது வயிறார வேண்டாம், ஒரு வாய் உணவு கொடுத்தா அதுவே போதும். அப்போது அவர்கள் இறைவனை வேண்டும்போது இறைவன் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய நெத்தியில் புருவ மத்தியில் நீ கொடுத்த மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து கிடைக்கிற ஆனந்தமும் பசியாடுறவங்க வாழ்த்தும் புருவத்தோட மத்தியில் கற்பூர தீபம் மாதிரி ஜொலிக்குமா. அது மட்டும் இல்லை, அப்படி தானம் பண்ணினவனுக்கும் செல்வம் கொட்டும். அது போன்ற தானம் செய்பவர்களை பார்த்தவங்களுக்கும் கூட செல்வம் கொட்டுங்கிறார். யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு வாங்கி கொடுக்கறதே கோடி பாவத்தை போக்கும்னா, இன்னும் பல கோடி பாவங்கள் இருக்கே. இதுக்கெல்லாம் எவ்வளவு தானம் பண்ண வேண்டியிருக்கும்? தானம் பண்ணி செல்வத்தோட பாவத்தையும் போக்கலாமே. பணம் தினம் தினம் கொட்டாமலா போகும்? நல்ல விஷயம் தானே.